வீவர்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி டப்பு, இந்த மாதிரி பக்கெட்டு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. இந்த பொருள் வந்து சுத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம பாத்ரூமில் பக்கெட் யூஸ் பண்ணுற பக்கெட் தானேன்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. இது பாருங்கள், இந்த ஜக்கு, இந்த பக்கெட்டில் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதை எப்படி சுத்தம் பண்ணலான்றதை நான் காட்டுறேன். ஆமாம், இப்போ வந்து நான் வந்து இதுக்கு ஒரு தூள் தயார் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தூள் தயாரிக்க போகிறேன். செங்கல் தூள் இல்லைன்னா கோல மாவு எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து செங்கல் தூள் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக ஆளை விட்டுக்கிறேன். கொஞ்சமாக லைசால், இது லைசால் இல்லை, இது பேர் வந்து ஹார்பிக், ரெட்டு கலர் ஹார்பிக், கொஞ்சமாக தான் விட்டுக்கிறேன். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஷ்ஷை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக நான் இப்போ அதுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். அந்த பாத்ரூம் பக்கெட்லாம் கூட சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கயிறு, என்கிட்ட வந்து ஸ்க்ரப்பர் இருக்குது, ஆனால் நான் வந்து கயிறை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் மாவு போட்டுக்கிறேன். இது செங்கல் தூள் ஒரு செங்கல் வச்சு நீங்கள் உடச்சி வச்சிங்கன்னா போதும். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து 4 பக்கெட் கழுவணும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம வேஸ்ட்டு மாவு இருக்கும் பார்த்தீங்களா, தோசை மாவுலாம் புளிச்ச மாவு இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். புளிச்ச தயிரோட கோல மாவு கூட புளிச்ச தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் இந்த டப்பை இந்த டப்பை எடுத்துக்கிறேன். இல்லை பாருங்க, ப்ரெஷ்ஷு, இந்த ப்ரெஷ்ஷுன்ற பேர் ஜக்கு எவ்வளோ அழுக்கா வலுன்னு இருக்குது, நல்லாவே இல்லை. அதனால் இப்போ அதை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒரு இது கயிறு தான் எடுத்துக்கிறேன். இது போட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு ஆளாகவும் கொஞ்சோண்டு ஹார்பிக்கு, ரெட் கலர் ஹார்பிக்கு போட்டு, ஒரு சிலர் வினிகர் கூட போடுவாங்க, போட்டு தேய்ச்சிட்டு பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க. ஜக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சா? நம்ம பாத்ரூம் ஜக்கை அப்படியே அழுக்கோடு விட்டுறக்கூடாது. பாத்ரூமில் வைக்கிற பக்கெட்டு, டப்பு எதையுமே நம்ம வந்து அழுக்கோடு விட்டுறக்கூடாது. நம்ம எதையுமே சுத்தமாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் நம்ம இதெல்லாம் நல்லா கழுவி வச்சாதான் வீட்டுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. வீட்டுக்கு மகாலட்சுமி தங்கிறது எல்லாமே நம்ம ஒரு பொருளையும் சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வீட்டுக்கு நல்லது. உடைக்காமல் பத்திரமா நல்லா அழுக்கு இல்லாமல் வச்சுக்கிடணும். இப்போ நான் வந்து இந்த ஜக்கை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், இது அடுத்தது நான் இந்த டப்பை எடுத்துக்கிறேன். இது ரொம்ப அழுக்காக இருக்குது. இதையும் நான் இந்த மெத்தட்லேயே தேய்ச்சிக்கிறேன். இதையே போட்டு தேய்ச்சி பளிச்சுன்னு வைக்கிறேன். இதிலே தண்ணி கொஞ்சம் கலந்துருக்கனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் தேய்ச்சிக்கிறேன். பாத்ரூமில் தானே பக்கெட் இருக்கே, அழுக்காங்க தெரியவா போகுதுன்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. பாத்ரூமில் இருக்க பக்கெட்டையும் நம்ம துணி துவைக்கிற பக்கெட், நம்ம எந்தெந்த பக்கெட்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி சுத்தமாக வச்சுக்கிடணும். நம்ம அடிக்கடி செய்ய தேவையில்லை. மாதத்துக்கு ஒரு நேரம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செய்தால் போதும். நம்ம இனிமேல் செங்கல் கிடைக்கலன்னா கோல மாவும் வீட்டில் இருக்க எது இருக்கோ
இப்போ இதுக்கு பதில் இந்த சோப்பு ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ஆனால் ஸ்க்ரப்பர் மாதிரி தேவைன்னா கோலம் மாவு இல்லைன்னா செங்கல் தூள் அதெல்லாம் போட்டுக்கிட்டா தான் உங்களுக்கு அழுக்கெல்லாம் தேய்ச்சி எடுக்கும். நான் வந்து கயிறு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வச்சுருந்தா கூட, கம்பி ஸ்க்ரப்பர் வச்சுருந்தா கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா தேய்ச்சிட்டேன். அடுத்தது வந்து இதை வந்து சீக்கிரமாக தேய்ச்சிடலாம். இந்த மாதிரினா பாருங்க உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அழுக்கெல்லாம் இப்போ போட்டுக்கலாம். நம்ம கை தேயக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரப்பராக வச்சுக்கணும். நான் அதனால தான் செங்கல் தூள் இந்த இது வச்சுருக்கேன் கயிறு கையில். ஏன்னா நம்ம கையில் தான் தேயும். அதனால் நான் வந்து கயிறு வச்சுருக்கேன். இந்த நாள்பட்ட அழுக்கு அந்த உப்பு படிஞ்சிடும். நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்துலலாம் உப்பு படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம பக்கெட் வந்து கழிச்சுனா இந்த மாதிரி எல்லா பக்கெட்டையும் நம்ம தேய்க்கணும். அதெல்லாம் இப்போ கழுவணும். இனிமேல் சோப்பு போட்டு தேய்க்கணும். இதை கழுவிட்டு நம்ம சாதாரணமாக பாத்திரம் நடுவுற சோப்பு இருக்குல்ல அதை போட்டு தேய்க்கணும். தெளிச்சு தேய்க்கணும். சுத்தமாக இருக்கும். இதை பார்க்க இந்த பொருள் நம்ம வாங்குகிற பொருளை நம்ம எப்பயுமே பளிச்சுன்னு அழகாக வச்சுக்கிறோம். அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தொடச்சி கழுவி அழகாக வச்சுக்கிறோம். அப்போ தான் நம்ம வீட்டுக்கே நல்லது. இதுதானேன்ட்டு அசால்ட்டை எதையுமே விட்டுறக்கூடாது. ஒரு பொருளையும் நம்ம நல்லா பேணி பாதுகாக்கணும். இப்போ இதை நல்லா இப்போ கழுவணும். அதாவது வந்து இப்போ இந்த ஜக்கு கழுவணும். இப்போ இதை கழுவிட்டேன். இனிமேல் இது எப்படி கழுவலான்றதை பார்ப்போம். இப்போ இந்த இது எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் ஜக்கு. இப்போ இனிமேல் நம்ம சோப்பு போட்டு வர தேய்க்கணும். இப்போ நான் ஜக்கு கழுவிட்டேன். அடுத்தது இந்த டப்பு எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள். பாருங்கள் சோப்பு போட்டு நம்ம அடிக்கடி தேய்ச்சி நல்லா சுத்தமாக இருக்கும். அப்படியே விட்டுட்டோம்னா தான் உப்பு தண்ணி கழிஞ்சு அழுக்கு பண்ணி சோப்பு இப்போ எல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கிறது. அது பக்கிட்டு அடுத்த டம்ளர் பள்ளி வச்சு
போட்டு உப்பு போட்டு கழுவணும். அந்த டப்பு கொடு. இந்த ஜக்கு எல்லாமே நல்லா கழிச்சு வச்சு இனிமேல் அடுத்து இந்த பக்கெட்டை கழுவணும். எப்படி அழுக்காக முன்னாடி நல்லா தேய்ச்சி கழுவிட்டா பழுப்புன்னு வச்சுக்கோங்க. பக்கெட்டு இதே வெள்ளை கலர் ரொம்ப அழுக்கு பிடிக்கும். பாருங்க எண்ணெய் பழிச்சு அந்த பச்சை கலர் எல்லாமே அழகாக பழிச்சு நடிச்சு முன்னாடி இப்போ எல்லாத்தையும் இப்போ சோப்பு போட்டு தேய்க்கணும். இப்போ நான் சோப்பு வச்சுருக்கிறேன். இந்த சோப்பை இது போட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா போட்டு தேய்ச்சிட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஆமாம், எல்லாத்தையும் இன்னும் போட்டு தேய்ச்சிடணும். மோட்ரு கொஞ்சம் ஆஃப் பண்ணி நம்ம என்ன பண்ணாலும் லாஸ்ட்டில் இன்னும் சோப்பு இல்லை விம்பாரோ இல்லை ஏதோ நம்ம பாத்திரம் தேய்க்கிற இதை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிடணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அழகாக நல்லா புதுசாக. ஆமாம், இப்போ இந்த மாதிரியே நான் எல்லாத்தையும் கழுவிடுறேன். இப்போ இன்னும் பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவி வச்சுருங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்குன்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளுக்கு நம்ம வீட்டு பொருள் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை கழுவிட்டேன். அந்த மாதிரி எல்லா பொருளையும் நான் கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஜட்டி எவ்வளோ புதுசாக இருக்குது. அந்த மாதிரி எல்லா பொருளையும் நான் சோப்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி கழுவி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் சோப்பு வச்சு தேய்ச்சிட்டோன்னா எல்லாம் பளிச்சு ஆயிடுச்சு. நம்ம அப்பப்போ இந்த கழுவுனதான் உப்பு பிடிக்காது. உப்பு அப்படியே ஒத்திக்கிது பாத்திரத்தில், இந்த பாத்ரூம் பொருள்லாம். அதுமாதிரி பாத்ரூமில் மட்டும் உப்பு படியவே விடக்கூடாது. இந்த குழாவிலேருந்து தண்ணி லீக் ஆச்சுன்னா அப்படியே உப்பு படிஞ்சிட்டா செவருலாம் அசிங்கமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அது மாதிரி படி விடாமல் இந்த மாதிரி அப்பப்போ கழுவியே எடுத்துட்டோன்னா நம்ம பொருள் பார்க்கறதுக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சே தேய்ச்சிடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் புதுசாக விலை கொடுத்தெல்லாம் வாங்க தேவையில்லை. நம்ம பொருள் வீட்டில் இருக்கிறத வச்சு நமக்கே ஏதாவது ஒரு ஐடியா வருவோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஒரு அரை மணி நேரம் டைம் சோம்பேறித்தனம் படாமல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம பொருள் எல்லாமே வீட்டில் இருக்கிறது எல்லாமே பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கழுவினோம்னா இந்த பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள்.
இதெல்லாம் அப்படியே விட்டால் கலரே தெரியாமல் போயிடும். உப்பு தண்ணி படிஞ்சு அழுக்கு படிஞ்சு அப்படி என்ன கலர் தப்புன்னே தெரியாமல் போயிடும். இப்போ நம்ம இதுக்கு 10 நிமிஷமும் அவங்கவுங்க செய்கிற வேலையை பொறுத்து ஒருத்தர் சுறுசுறுப்பாக வேகமாக செய்கிறவங்க, ஒருத்தர் கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறவங்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரமோ 10 நிமிஷமோ 4 மணி நேரமோ 1 ஹவர் கூட ஆகட்டுமே. நம்ம வாங்கின பொருள் நம்ம அழகாக வச்சுக்கலாம்ல. இப்போ எல்லாம் எப்படி கழிச்சு நீங்களும் நம்ம செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸு கொடுத்தீங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், சுத்தமாக இருக்கா எல்லாமே. எல்லாமே எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாம் அந்த பொருள் எப்படி இருந்துச்சு, நல்லா சுத்தமாகிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.